சரியா ஒரு சோகம். அடையாளத்தினாலே எங்கள் சந்திரன் மேலகிட்ட கொள்ளும் எங்கள் சரீரத்தின் தாயின் பேராலே ஆமேன். சித்தந்தரோதி செய்யப்படுவது போல புலோதிரம் செய்யப்படுவதாக நிறைந்த மெரியாயே வாழ்க கத்தருடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயங்கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுது மங்கள் நல்ல நேரத்திலும் அதிகாலமாமே. நிறைந்த மெரியாயே வாழ்க கத்தருடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயங்கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுது மங்கள் நல்ல நேரத்திலும் அதிகாலமாமே. நிறைந்த மெரியாயே வாழ்க கத்தருடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயங்கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஆவுக்கும் சிவனுக்கும் பசுத்தாரிக்கும் மகிமை உண்டாவதாக. உயர்ந்த மறை உண்மை உண்டு. அனைவரின் பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி வேதனைகளுக்குள்ளாகி இறைவனிடம் விருத்தமாய் வேண்டிக் கொண்டதையும்
மீதியினால் அவரது வேர்வை இரத்த துளியாக தரையில் விழுந்ததையும் தியானிப்போம். இந்த குற்றமும் தெரியாத இயேசு மேல் கொண்டுள்ள இரக்க பெருக்கால் வேதனைகள் அனுபவித்ததை உணர்ந்தவர்களாக அவரது இரக்கத்தை பெற வரம் கேட்டி காரணிக்கதை ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிறவர்களாகி உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய திட்டம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு நடித்தரம் உங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையும் தீமை என்று எங்களை ரசித்தரலாம். அருளவைந்த மரியாதை வாழ்க, கத்தரமுடனே வந்தன கொள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன் முடிய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருளவைங்க மரியாதை வாழ்க, கத்தரமுடனே வந்தன கொள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருளவைங்க மரியாதை வாழ்க, கத்தரமுடனே வந்தன கொள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருளவைங்க மரியாதை வாழ்க, கத்தரமுடனே வந்தன கொள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருளவைங்க மரியாதை வாழ்க, கத்தரமுடனே வந்தன கொள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருளவைங்க மரியாதை வாழ்க, கத்தரமுடனே வந்தன கொள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருளவைங்க மரியாதை வாழ்க, கத்தரமுடனே வந்தன கொள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருளவைங்க மரியாதை வாழ்க, கத்தரமுடனே வந்தன கொள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருளவைங்க மரியாதை வாழ்க, கத்தரமுடனே வந்தன கொள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருளவைங்க மரியாதை வாழ்க, கத்தரமுடனே வந்தன கொள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இப்பொழுது மக்களும்
கடுமையாகி உடல் சார்ந்த காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இறைவனை தேடாத உங்களுக்கு பரிகாரமாக இயேசு அடிக்கப்பட்டதை தியானித்து என் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி காரணிக்கதை ஜெபிப்போம். நாமப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் பெருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய கொடியேற்ற திருவிழாவில் கத்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்டவர் கத்தருமுடனே பெண்களுக்குள்ளே கத்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. கத்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. கத்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கத்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கத்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். நேரடிய உருவாக்கும் கொடியேற்ற திருவிழாவின் நேரலை நேரடி கத்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். சுதனுக்கும் பரிசுத்தாரிக்கும் மகிமை உண்டாவதாக. நிறைந்த மர உண்மை மூன்று. அனைத்தையும் படைத்தவரும் அனைத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவருமாகிய ஆண்டவர் இயேசு அவமானப்படுகின்றார். படை வீரர்களால் கடனம் செய்யப்படுகின்றார். நாம் ஆணவம் சிறந்தவர்களாகவும் அதிகார வரி பிடித்தவர்களாகவும் பிறரை அவமதித்தும் வாழ்வதற்கும் பரிகாரமாக இயேசு தன்னை காட்டி அவமானத்துக்கு உள்ளானதை தியானித்து நாம் காட்டியுள்ளவர்களாக வாழ பிறரை மதித்து வாழ வரம் கட்டி காத்திருக்கதை ஜெபிப்போம். பரலோகத்திலிருக்கிற எங்களுக்காக உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் பெருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு
பாவங்களுக்கு பரிகாரமாக பாரமான சிலுவைக்கு சுமந்து கொண்டு கல்வாரிக்கு பயணமாக தியானிப்போம். தந்தையாமுடன் தம் மக்களாக மேல் கொண்டுள்ள இரக்க பெருக்கால் தமது அன்பு மகனே தமது பாவத்து சுமைகளை சுமத்திய தியானித்து நாம் மனமாற்றம் பெற்று வாழ வரங்களுக்கு காரணத்தை ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற இஸ்லாமே உம்முடைய நாமம் வர்த்திக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய திட்டம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. Amen.
மீட்க மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று பவுல் அடிகளார் கூறுகின்றார். இறைவனின் மேல் கொண்டுள்ள அளவற்ற அன்பையும் இரக்கத்தையும் எடுத்து காட்டும் ஒரு உன்னதமான வெளிப்பாடு இயேசுவின் சிலுவை மரணமாகும். இந்நிகழ்வை நாம் அனைவரும் ஆழமாக உணர்ந்து கொண்டு பிற அன்பை மறந்து விடாமல் வாழ வரும் காரனுக்கு ஜெபிப்போமாக. செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. Padre,
நன்றாக கேட்டருளும் சுதனாகிய சர்வேஸ்வராகிய சர்வேஸ்வராமதித்துவமாயிருக்கிறது எங்களுக்கு அளித்தாமல் அதிசயத்துக்குரியத்தனமான அமல் உற்பவமாகவின் தரிசனமான அமல் உற்பவமாகருத்தல் அவசியம் என்று காண்பிக்க அந்த தலத்தில் தரிசனமான அமல் உற்பவமாகவே சௌந்தரியத்துக்கு மேலான சௌந்தரியம் இல்லை என்று காண்பிக்க அழகின் அவதாரம் போல் தரிசனமான அமல் உற்பவமாகாது சுத்தத்துக்கு மேலான சுத்தம் இல்லை என்று காண்பிக்க சுத்தவன் நாடே விருத்தியவராய் தரிசனமான அமல் உற்பவமாகாது எடுத்து காண்ட நீளத்தையே கண்டி தரிசனமான அமல் உற்பவமாகாது முக்காலிட்டவளாய் தரிசனமான உள்ளம்பனைத்தோர் பெற்றோர் என்று காண்பிக்க ஆடுமாடு மேற்கும் சுருமிக்கு தரிசனமான அமல் உற்பவமாகாது என்று காண்பிக்க கண்டம் உள்ள நிறைந்த கவியில் தரிசனமான அமல் உற்பவமாகாது இருந்து பிடிக்க சோத வந்து என்று உரைத்து 53 மணிச்சவத்தை அடிக்கடி சொல்வது தோபத்தி கிருத்தியம் என்று காண்பிக்க கைத்துவமாலையுடன் தரிசனமான அமல் உற்பவமாகாது நம்பிக்கையை காண்பிக்க அமல் உற்பவமாகாது மனவிட்டு சொல்ல முடியாதென்று காண்பிக்க அந்த நீதிக்கு மூலமாய் கணக்கற்ற பூர்ணங்களை செய்தனர் மகள் உற்பவமாகாடுகளுக்கும் செறிமடைகின்றது ஊர்ந்து கண்டவர்கள் நட்டனங்களை தாராளமாக அழைத்து வர ஊர்ந்து நாயகிகளை நல்லறியும் குணமாக்குகின்றூர்து நாயகிகளை தேற்றுகின்றூர்து நாயகி கஷ்டங்களிலும் உதவியாயிருக்கின்றூர்து நாயகி தாயாகிய திருச்சபைக்காக மன்றாடுகிறோம் லூர்து மலை மாதாவுக்காக மன்றாடுகின்றோம் லூர்து மலை மக்களுக்காக மன்றாடுகிறோம் லூர்து மலை நிலைத்து நிற்கவும் திருக்குமாரனின் சேவை வளரவும் மன்றாடுகிறோம் லூர்து மலை சமாதானத்தின் அக்னியே எங்களுக்கு சமாதானம் அளிக்கும்படியாக மன்றாடுகின்றோம் லூர்து மலை மாவங்களை போக்குற சர்வேசனுடைய மறைப்பிறவியாகிய மாவங்களை போக்குற சர்வேசனுடைய மறைப்பிறவியாகிய மாவங்களை போக்குற சர்வேசனுடைய மறைப்பிறவியாகிய அவருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக
சர்வேஸ்வர சுவாமி முன்னுடைய நாள் வந்து கிரகங்களை பார்த்து அமர்வுடைய வேண்டினாரு நாங்கள் பாவனறிய விட்டு புண்ணிய நிறைய பற்றி கொண்டு காபத்தோடு மறித்து மூச்ச வேறிந்த தேவையோ மங்கள் ஆண்டவராய் பாட்டு உங்களுக்கு தந்தருமாமே சூரியன் ஒளிதான் காட்டுகிற மீது நம்பிக்கை வைத்து சோதரர்களே, நூறு எண்ணெயுடைய பெருவிழாவை கொண்டாட இன்றைய ஆட்சி தினத்திலே கொடியேற்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. எனவே கொடிக்கம்பத்தை அன்பித்து அங்கே ஒன்று கூடுமாறு ஒரு அன்பாக கேட்டுக் கொள்கிறோம். இங்கே ஒன்று சொல்லுங்க, அப்போ சொல்லுங்க. Good.
அப்போ அதனாலேயே உங்களோட கேசட் நீங்கள் தந்த கேசட் எங்களோட கேமராவில் கூட தட்டுது. அப்போ அதனாலே அதில் கொஞ்சம் தான் எடுத்து போட்டுருக்குது. சரியோ? ஒரு ஐயா நீங்கள் நாளைக்கு முடியவாகவும் நான் உங்களை போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு ப்ரோக்ராமே கதைக்கலாம் ஃபோன். நாளைக்கு முடியவாகவும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 2 நாளைக்கு முடியவாங்க கிடைக்கும். அதான் நாளைக்கு முடியவாகவும் நான் ப்ரோக்ராமே நிற்கிறேன். தட்டுது அரை மாதம்
இறைவனின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமது பாதுகாவலியாம் லூர்துவனையின் திருவிழாவுக்கு ஆயத்தமான முதல் நாள் வழிபாட்டில் பங்கு பற்றி இறையாசிர் பெற வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜோசபாஸ் அன்பிய குழுமத்தினராகிய நாம் அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம். அன்னையின் திருவிழாவுக்கு ஆயத்தமான முதல் நாள் வழிபாட்டில் கொடியேற்றி விழாவை ஆரம்பித்துள்ளோம். இன்றைய நாளில் இறை இரக்க வாழ்வே வழிபாடாக என்னும் கருப்பொருளில் தியானிப்பதற்காகவும் இறைவனை வழிபடவும் அழைக்கப்படுகின்றோம். தூயவரும் மாட்சிமை பொருந்தியவருமான இறைவனை போற்றவும் வழிபடவும் நாம் தகுதியற்றவர்கள். நாங்கள் கடவுளுக்கு எதிராக பாவங்களை புரிந்த போதிலும் தமது மகனை எமக்காக பலியாக்கி அவர் வழியாக எம்மை மீட்டுக் கொண்டது இறைவன் எம்மேல் கொண்டுள்ள அளவற்ற இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. மேலும் ஆண்டவர் இயேசு தம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருந்த மக்கள் பசியுடன் இருப்பதை உணர்ந்து அவர்கள் மேல் பரிவு கொண்டு அப்பங்களை பருக செய்து அவர்களுக்கு உணவளித்த செயல் இயேசு மக்கள் மேல் கொண்டுள்ள இரக்கத்தை மத்தேயு நற்செய்தியாளர் விளக்குகின்றார். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற இறைவனின் வார்த்தைகள் நாம் இரக்கமுள்ளவர்களாக கடவுளின் பெயரால் பிறருக்கு செய்யும் செயல்பாடுகள் உள்ள வாழ்வே சிறந்த வழிபாடு என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. எனவே நாம் இரக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து இறைவனுக்கு மாட்சியை அளிக்கும் மக்களாக வாழ இறைவனின் அருளை வேண்டி தொடரும் திருப்பலியில் பங்கு கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த மாநிலத்திலே பாதுகாவலியாக வீட்டிருக்கின்ற புனித லூர்து அன்னையுடைய திருவிழாவை கொண்டாடும் முகமாக எங்களையே தகுந்த இடத்திலே ஆன்மீக வழிகளே இறை இலக்கத்தின் வழியிலே எங்களை தயார் செய்வதற்காக இன்றைய நாளிலே எங்களுடைய அன்னையுடைய கொடியை ஏற்றி எங்களுடைய வழிபாடுகளை கோலாகாலமாக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே இன்றைய ஆண்டு கருப்பொருளாக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆண்டு தத்துவத்துக்குள்ளே நாங்கள் இந்த வரியமைந்தவராக நுழைகின்றோம். அவர் இன்றைய நாளிலே இந்த வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜோசபாஸ் அன்பியத்தினருக்காகவும் அவர்களுடைய நல்வாழ்வுக்காகவும் இன்றைய திருப்பதி வழியாக வேண்டிக் கொள்ளுவோம். அவர் இன்றைய நாளிலே எங்களுடைய வாழ்வு அனைத்தும் இறைவனுடைய முன்னிலையிலே நல்ல ஒரு வழிபாடாக அமைய இந்த பங்கிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து இந்த திருப்பதி வழியாக செபித்துக் கொள்ளுவோம். இந்த பெரிய திருப்பதியிலே நானும் நீங்களும் தொழிலாளர்களோடு பங்கேற்கும் விதமாக எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய நம்பிக்கையைகள் என்பவற்றை இணைத்து மனப்பெருந்து இயேசுவானுடைய மன்னிப்பையும் பேரிலக்கத்தையும் வேண்டிக் கொள்வோம். அப்பா, நான் தவறு செய்தேன், அன்பை உதறி சென்றேன், நான் தொலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் முந்தன் பிள்ளை நான்.
செய்யா தூய பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 6 தொடக்கம் 11 முடிய. நான் நிறைவேற்று இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்கு ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாக தண்டனையில் இருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாக நம்பலாம் அன்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாக இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாக நம்பலாம் அன்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பல்லவியாக ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். கடைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக அங்கி தவிக்கின்றது. என்னுள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதை
பார்ப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பெறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பெறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தின் வாய்க்காவலனாயிருப்பதே மேன்மையானது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடியவுமாயிருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். படைகளின் ஆண்டவரே, உம்மை நம்பும் மானிடர் நட்பெறு பெற்றோர். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பெறு பெற்றோர். அதிகாரம் 14 இறைவசனங்கள் 13 தொடக்கம் 21 முடிய. இதை கேள்வியிட்ட இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலைநிலம் ஆயிற்று, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை
என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை தீக்கரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பெற்று சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார இருந்தனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் அறிய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நற்செய்தி. சற்று உட்காரும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் வழிபாட்டை நாங்கள் ஆரம்பித்து இந்த திருப்பலி வழியாக நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளைகளே, இன்றைய நாளிலே இந்த இடத்தை பார்க்கின்ற போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனாலும் எனக்குள்ளே ஒரு கேள்வி ஒன்றும் எழுகின்றது. ஏனென்று சொன்னால், பங்கிலே பல பேரை பார்க்கின்ற போது அவர்கள் சொல்லுவார்கள், ஃபாதர், நாங்க ஏற்க இறக்க பிறக்க இறக்கத்தான் நாங்கள் வருவோம், மற்றபடி நாங்கள் வரமாட்டோம். ஏற்க இறக்க பிறக்க இறக்கத்தான் வருவோம், மற்றபடி நாங்கள் வரமாட்டோம். அது என்ன? ஏற்க இறக்க பிறக்க இறக்க. இன்றைய நாளில் நாங்கள் கொடியை ஏற்றி இருக்கின்றோம். அதான் பார்க்கின்றேன், பல பேருடைய முகங்களை இன்றைய நாளில் பார்க்கின்றேன். கொடியை ஏற்றி இருக்கின்றோம். கொடியை இறக்கிறதுக்கு வருவோம், கொடியை இறக்கின்ற நாளுக்கும் நாங்கள் வருவோம். இவ்வளவு சனமா இருக்கும். சரிதானே? பிறகு தேசனால பிறத்தேக்கில் கிறிஸ்துமஸ்க்கு வருவோம், கோயிலுக்கு வருவோம். பிறகு தேசனால புஷ்பந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் அந்த நாளுக்கு நாங்கள் கோயிலுக்கு வருவோம். அதை தவிர இடையில நடக்கின்ற நாட்களுக்கு நாங்கள் கோயிலுக்கு வருவது சரியான குறைவு. ஆனால் இந்த நாளிலே இங்கே பார்க்கின்ற போது பல மக்களை பார்க்கின்றேன். உண்மையாகவே இந்த இடத்திலே இருக்கின்ற போது சரியாக பிரான்சிலே இருக்கின்ற ஒரு அனுபவம் எனக்கு வருகின்றது. என்ன சொன்னால், பிரான்சில ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கும், அதற்கு எதிர்மாறாக இங்கே கடல் இருக்கின்றது. ஆகவே இறையத்தில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே யாரெல்லாம் இந்த வழிபாடுகளை அர்த்தமுள்ளதோடு கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் மீட்பு இருக்கின்றது. அதைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் கருப்பொருளாக நாங்கள் சிந்திக்கின்றோம். இறையிறக்க வாழ்வை வழிபாடாக என்று சொல்லப்படுகின்ற இந்த கருப்பொருளை நாங்கள் சிந்திக்கின்றோம். இறையிறக்க வாழ்வை வழிபாடாக. இந்த இறையிறக்கத்தை பற்றி நாங்கள் பல விடயங்களை நாங்கள் பலரப்பட்டவர்கள் மத்தியிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இறையிறக்கம் சில வழிகளிலே என்னுடைய நலன்மையில் ஓடுகின்ற எண்ணோட்டம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு சொல்லி நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆனால் அதனுடைய தாற்பயங்களை, அதனுடைய தத்துவங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் குறைவென்றுதான் நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், போன வருடம் நாங்கள் கொண்டாடுகின்ற போது குடும்ப துறவர அர்ப்பண வாழ்வு என்று சொல்லி நாங்கள் ஒரு ஆண்டை நாங்கள் ஒதுக்கி கொண்டாடினோம். அந்த குடும்ப துறவர அர்ப்பண வாழ்வை என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்திருக்கின்றோமா? பலப்பட்ட மறைவுரைகளை நாங்கள் கேட்டிருக்கலாம், சில வரைகளிலே பலப்பட்ட கருத்தரங்குகளை நாங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த மறைவுரைகள், இந்த கருத்தரங்குகள் எங்களுடைய வாழ்வை உருமாற்றி இருக்கின்றன, உசுப்பேற்றி விட்டு இருக்கின்றன என்பதை எங்களை நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றன. ஆகவே சில வரைகளிலே நான் பார்க்கின்றேன், 9 நாள் மறைவுரை என்று சொன்னால், சில வரைகளில் 7 நாள் மறைவுரை என்று சொன்னால் வந்து கிரசங்கம் வைப்பார்கள், வைத்து போட்டு சரி 10ஆம் நாள் போயிடுவார்கள். அதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை பழையபடி அப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்விடும். அடுத்த பல இடங்களிலே மறைவுரை ஆற்றுகின்ற போது நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்வது,
என் சிறு வயதிலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்டு கொண்டது இதுதான். அவ்வளவு தியாக சபையை சேர்ந்தவர்கள் வருவார்கள், பிரசங்கம் மாற்றுவார்கள், போய்விடுவார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் பழையபடியே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அப்படியே தொலைத்து விடுவோம். அந்த 10 நாளும் கடவுளே என்று சொல்லி, கதையே என்று சொல்லி, நீங்களாம் தஞ்சம் என்று சொல்லி கடவுளோடு இருப்போம். பிறகு திருநாளெல்லாம் முடிந்த விற்பாறு நாங்கள் ஆலயத்தை நோக்கி வருவதில்லை. இதுதான் உண்மை. சில வேளைகளிலே உண்மைகளை சொல்லுகின்ற போது எங்களுக்கு உரைக்கும், சில வேளைகளிலே கோபம் வரும், நிச்சயம். ஆகவே சிறப்பாக இந்த இறையிலக்க ஆண்டை பற்றி நான் சிந்திக்கின்ற போது, இந்த பழைய ஏற்பாட்டின் ஒளியிலே நான் சிந்திக்கின்ற போது, இறையிலக்க ஆண்டு, இறையிலக்க யூபிலி ஆண்டு என்று சொல்லி நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சிந்திக்கின்ற போது ஏன் இந்த யூபிலி ஆண்டு அவர்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி கொண்டிருந்தார். 3 விடயங்களுக்காக இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடினார்கள். என்னவென்று சொன்னால், யூத சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அவர்கள் பல பேரை அடிமைப்படைகளாக வைத்திருந்தார், கொத்தடிமைகளாக வைத்திருந்தார்கள். கொத்தடிமைகள் சொன்னாலே இப்போதும் எங்களுடைய தமிழருடைய விடுதலைக்காக நாங்கள் சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றன. நாங்களும் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கின்ற போது வரலாறுகள்லாம் புறப்பாக்கப்பட்டு, வரலாறுகள்லாம் மறைக்கப்பட்டு, இப்போதும் நாங்கள் ஒரு அடிமைகள் போலதான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் என்னுடைய கணிப்பு. தவறா இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏழை சொல்லுங்கள் என்று சொன்னால், யூத மக்களுடைய வரலாறும் தமிழர்களாக இருக்க வேண்டிய எங்களுடைய வரலாறும் ரெண்டும் ஒன்றுதான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை, மாற்றங்களும் இல்லை. ஏழை சொல்லுங்கள் என்று சொன்னால், யூத சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் அவர்கள் காலங்காலமாக இயேசு ஆண்டவருடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. 2000 ஆண்டுக்கு பிற்போது இயேசு ஆண்டவர் பிறந்தார். அப்போதும் கூட அவருடைய அன்பை யூத சமுதாயம் உணர்ந்து கொள்ள மறுத்தது, உணர்ந்து கொள்ளவில்லை. அடிப்படையில் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் நாங்கள் சொல்லலாம். ஆகையால் இந்த தந்தை எவ்வளவு இரக்கமுடையவராக இருக்கின்றார் என்பதை முதல் எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் 9 நாள் வழிபாடு செய்கின்றோம், வழிபாடு செய்து முடித்த போது அப்படியே நாங்கள் போய்விடுவது அல்ல. உண்மையாகவே இந்த வழிபாடு அர்த்தமுடைய வழிபாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதல் தந்தையினுடைய இரக்கத்தை எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தெரியும், பல பங்கு வழியே பலவற்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன, பலவற்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள். இந்த வழிபாடை நாங்கள் அர்த்தமுள்ள வழிபாடாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரிதானே? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் இந்த யூத சமுதாயத்திலே 3 வகைப்பட்ட மக்களை அவர்கள் மன்னித்தார்கள். இந்த யூபிலி ஆண்டிலே மன்னித்தார்கள். முதலாவது வகை மக்கள் என்னவென்று சொன்னால், கடன் வாங்கியிருப்பார்கள். அந்த கடனை அவர்கள் திருப்பி கொடுக்காமல் இருக்கின்றவர்களாலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நீ எனக்கு அடிமையாக இருக்கின்றார், 10 வருஷமோ 15 வருஷமோ நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், நான் சொல்வதையெல்லாம் நீ செய்ய வேண்டும். அதான் முதலாவது அடிமைத்தனம். இந்த யூபிலி ஆண்டிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அந்த அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் அவர்கள் மன்னித்தார்கள். யாரெல்லாம் தங்களுக்கு கோடைகளாக இருக்கின்றார்களோ, அடிமைகளாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த யூபிலி ஆண்டிலே மன்னித்தார்கள். 2வது வகை மக்கள் என்னவென்று சொன்னால், அவர்களிடம் சொத்துக்களை வாங்கியிருப்பார்கள். அவர்கள் அந்த சொத்துக்களை எல்லாம் மன்னிக்கப்பட்டது. சொத்துக்கள் வாங்கிட்டால் அந்த சொத்துக்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. சில வழிகளில் நாங்கள் வேளாண்மைக்கு புரட்டுகின்ற போது எண்ணெய் வாங்கியிருப்பார்கள், மாவு வாங்கியிருப்பார்கள், கோதுமை வாங்கியிருப்பார்கள். அதையெல்லாம் அந்த யூபிலி ஆண்டிலே மன்னிக்கப்பட்டதாக இருக்கும். 3வது வகை மக்கள் என்னவென்று சொன்னால், பிறருக்கு தீங்கு இழைத்தவர்கள், பிறருக்கு தீங்கு இழைத்தவர்களை மன்னிக்கின்றனர். தலைவன் சென்று மன்னிப்பது, அதான் உண்மையானது. தலைவன் சென்று மன்னிப்பது, அதான் நிறுவனம். திருக்குறள் அழகாக சொல்றார், இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னியம் செய்துவிட என்று சொல்வார்கள். இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னியம் செய்துவிட. ஆகவே அந்த யூத சமுதாயத்திலே இப்படிப்பட்ட அந்த யூபிலி ஆண்டிலே இந்த 3 வகை மக்களையும் அவர்கள் மன்னித்தார்கள். யூபிலி ஆண்டிலே நாங்கள் பார்க்கின்ற யூபிலி ஆண்டு சொல்லுகின்ற போது 25 வருஷம், 50 வருஷம், 75 வருஷம், 100 வருஷம், 150 வருஷம் என்று சொல்லி யூபிலி ஆண்டு. சிலவர்களே இந்த பதவியும் கூட 100 ஆண்டுகள் என்று சொல்லுகின்ற போது அது யூபிலியை கண்டிருக்கும். அப்படியெல்லாம் வாழ்ந்த மக்கள் பாருங்கள்,
அப்படியெல்லாம் வாழ்ந்த மக்கள் இன்றைய நாளிலே நாங்கள் ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் நிற்கின்றோம், இலக்கத்தினுடைய ஆண்டிலே நாங்கள் நிற்கின்ற போது எங்களாலே மன்னிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அதான் என்னுடைய ஜூபிலி ஆண்டு நான் நிற்கின்றோம், நீங்கள் நிற்கின்றோம். என்னுடைய சக உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்களை நாங்கள் மன்னிக்கின்றோமா? உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையிலே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அது குருத்துவமாக இருக்கலாம், பிரபலமாக இருக்கலாம், பங்கிலே வாழ்கின்ற மக்களாக இருக்கலாம், பொதுநிலைகளாக இருக்கலாம். ஆகவே என்னுடைய சக உறவினரை, சக மனிதனை, என்னுடைய அயலாளை நான் மன்னிக்க நான் தயாராக இருக்கின்றேன். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்திய நாட்டில் நாங்கள் செய்கின்ற வழிபாடுகள் எல்லாம் அச்சமற்ற வழிபாடு. உண்மையை நான் சொல்லுகின்றேன். உங்களுடைய சகோதரனை சகோதரியை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்திய நாளிலே நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த திருப்பலி அச்சமற்ற வழிபாடு. அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இல்லை என்று சொன்னால் அதனுடைய விடையை நான் உங்களிடமே நான் விட்டு விடுகின்றேன். ஏன்னு சொன்னால் சில விஷயங்களை நாங்கள் சொல்ல முடியும், ஆனால் செய்யவே மாற்றக்கூடிய விஷயங்கள் உங்களிடம் தான் இருக்கின்றன. நாம் அறைவையாக்கி போட்டு நான் சென்று விடலாம், சென்றாலும் நான் உங்களுடைய வாழ்க்கையிலே தான் அந்த செயலுடைய உருவாக்கம் இருக்க வேண்டும். இந்த வழிபாடு என்று சிந்திக்கின்ற போது வழிபாடு என்று சொல்லி சிந்திக்கின்ற போது வழிபாடு என்று சொன்னால் என்ன? சரி, இன்றைய நாட்டை நாங்கள் கொண்டாடி முன்னிறு வாசித்தோம், பண்டாட்டு வாசிக்கின்றோம், வாசகங்களை வாசிக்கின்றோம், இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். வழிபாடு, உண்மையான வழிபாடு, உண்மையான வழிபாடு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையான வழிபாடு என்னுடைய விசுவாசத்தின் பொருட்டு நான் சொல்லுகின்றேன். உண்மையான வழிபாடு நிச்சயம் உண்மையான வழிபாடு. வாழாமல் இருக்கும் என்று சொன்னால் அது உண்மையான வழிபாடு அல்ல. வழிபாடு வாழாமல் இருக்கும் என்று சொன்னால் அது உண்மையான வழிபாடு அல்ல. ஏற்றுக்கொள்கின்றீர்களா? கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வழிபாடு வாழப்படாத இடத்திலே அது உண்மையான வழிபாடாக இருக்க முடியாது. இயேசுவானவர் சொல்லுகின்றார், உன்னுடைய சக மனிதனோடு உனக்கு மனத்தாங்கள் இருக்கும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? பலியை செலுத்த வருகின்ற போது அவனோடு சென்று பலியை அப்படியே வைத்துவிட்டு, காணிக்கை அப்படியே வைத்துவிட்டு சென்று அவனோடு சமரசம் செய்து விட்டு திரும்ப வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்த என்று சொல்லுகின்றார். இதுதான் உண்மையான வழிபாடு, அற்புத நிறைந்த வழிபாடு, ஆழமான வழிபாடு, எங்களுடைய விசுவாசத்தை ஆட்டி படைக்கின்ற வழிபாடு. இப்படியான வழிபாட்டை தான் நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கடவுள் எங்களை கேட்டுக்கொள்கின்றார். பாருங்கள், தந்தையுடைய இலக்கத்தை நாங்கள் சிந்திக்கின்ற போது எவ்வளவு மிகப்பெரியது. இதை பற்றி கணக்க விஷயங்கள் நான் சொல்லலாம், கணக்க விஷயங்கள் சொல்லலாம். தன்னுடைய இலக்கத்தை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற போது அதை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், உண்மையாக உணர்ந்து கொள்வோம். உலகானவர்கள் இந்த வழிபாடை செல்வது வந்து சரியான கஷ்டமாக இருக்கும். உண்மையாக உங்களுடைய மனக்காட்சியை யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. எத்தனை பேர் எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் கலைக்காமல் இருக்கின்றோம், எங்களுடைய குடும்பத்திலே கூட நாங்கள் கலைக்காமல் இருக்கின்றோம், மற்ற நபர்களோடு நாங்கள் கலைக்காமல் இருக்கின்றோம், என்னுடைய சகோதரங்களோடு நான் கலைக்காமல் இருக்கின்றேன், என்னுடைய அம்மா அப்பாவோடு நான் கலைக்காமல் இருக்கின்றேன், என்னுடைய சகோதரங்களோடு நான் கலைக்காமல் இருக்கின்றேன், என்னுடைய அயலோடு நான் கலைக்காமல் இருக்கின்றேன், என்னுடைய பங்கு தந்தையோடு நான் கலைக்காமல் இருக்கின்றேன். எவ்வளவு விஷயங்கள் நான் இருக்கின்றேன். நிச்சயம் யோசித்தார் யோசித்தார். ஆகவே இப்படியான செயற்பாடுகளை எல்லாம் நாங்கள் வைத்துக் கொண்டு எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் சிந்தித்துக் கொண்டு எப்படி நாங்கள் எங்களுடைய வழிபாடுகளை அச்சமுள்ள வழிபாடாக நாங்கள் செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஆகவே இந்திய நாளில் என்னுடைய மறைவுரை எல்லாம் என்னவென்று சொன்னால், உங்களை ஆன்மீக ரீதியில் வழி நடத்துவது ஒரு விடயம், அது ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் மனமாறுதல் என்று சொன்னால் உங்களுடைய செயற்பாடு வழியாக நீங்கள் செய்து காட்டுங்கள். அண்மையிலே நீங்கள் அந்த வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் நன்கொடை கொடுத்திருக்கின்றீர்கள், தெரியுமா? தெரியுமா? வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க நன்கொடை கொடுத்தீர்கள், தெரியுமா? சரியா? தெரியும். சரி, என்னுடைய கணக்கின்படி 89,000 சொச்சம் விலோ கொடுத்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். மாணவர் பங்கு என்று சொல்லி 89,000. பாருங்க, இவ்வளவு காலமும் நாங்கள் போர்னால பாதிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி நாங்கள் வெளிநாடுகளைத்தான் நாங்கள் கையேற்றி பார்த்துக் கொண்டிருந்தோம். உண்மை, வெளிநாடுகளைத்தான் கையேற்றி நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம்.
ஆனால் இப்போது அந்த இலக்கம் எங்களுடைய பிறந்திருக்கின்றது என்று சொன்னால் அது எங்களுக்கு ஒரு நேரான விஷயம், பாசிட்டிவான விஷயம். பாருங்க, எங்களால் இவர்களை நாங்கள் இழந்து நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி. உண்மையை சொல்லுங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி. பல பங்குகள் எல்லாம் கொடுத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 15 லட்சம் கொடுத்திருக்கின்றார்கள். பாதுகாவல பேப்பெல்லாம் அப்படித்தான் 15 லட்சம் கொடுத்திருக்கின்றார்கள். பாருங்க, சரி, இதை அப்படியே நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். 15 லட்சம் நாங்கள் எங்களுடைய யாழ் மறை மாவட்டத்தாலே நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். உண்மை. சரி, இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்காக பல பேர் வெளிநாட்டிலிருந்து வந்திருப்பார்கள். உண்மைதானே? சரி, கடைசி நேரம் வந்தாலும் வந்து விளங்குவார்கள். நம்பிக்கை இருக்கின்றது. சரிதானே? கடைசி நேரம் வந்தாலும் வந்து விளங்குவார்கள். ஆனால் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த பங்கு வழிய திருவிழா நடக்கின்ற போது போட்டிக்கு நாங்கள் பட்டாசு படிப்பது உண்மை. நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கேன். கேட்கிறதும் கேட்காதும் உங்களை பொறுத்தது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்றைய இளைஞர்களை சந்திக்கின்ற போது பாடல் அந்த பங்குகால 3 லட்சத்துக்கு பட்டாசு படிச்சிருக்கிறாங்க. வாழ வேடிக்கை காட்டியிருக்கிறாங்க. நாங்க சலைச்சர்கள் இல்ல பாரு, இந்த முறை நாங்கள் 5 லட்சத்துக்கு படிப்போம் பாரு. கேட்க முன்ன சிரிப்பாத்தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு 5 லட்சம் காசை இந்த தீயில கொண்டு போய் எரிக்கிற விடயத்துக்குத்தான் நாங்கள் அதை ஒப்பிட முடியும். தீயில கொண்டு போய் எரிக்கிறோம். அன்றைய பிரசனம்ல நிற்கின்ற போது புத்தகத்துல பிரசனம் செய்து கொண்டிருக்கின்ற போது சொன்னாங்க, பாரு உங்களோட பிரசனத்தை கேட்டு பாரு, நாங்க 3 லட்சத்துக்கு படிக்கிறோம்னு சொன்னாங்க. சரி போகட்டும் என்று சொல்லி போட்டு நான் 10,000 படிக்கிறோம். எனக்கு சரியான சந்தோஷம். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். காசு நாங்கள் சரியாக்கின்றோம். பல வழிகாட்டையும் கேட்பாங்க, ஏன் படிக்கிறேன்னு கேட்பாங்க. படிக்க பாதுகாப்பா ஏன் படிச்சீங்க என்று கேட்பாங்க. வழிகாட்டி கேட்பாங்க, வெளிநாட்டில் காசு இருக்கிறாங்க கேட்பாங்க, ஏன் நீங்க படிக்க இல்லை? நான் காசு எடுக்கணும் தானே, நீங்க ஏன் படிக்க இல்லை? வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எங்களுடைய மக்களை குழப்புவது சற்று அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டுக்கு போய் வந்தார்களே தெரியும், அங்க ஒரு மணித்தியாலம் 5 யூரோக்கு வேலை செய்யறது என்று சொன்னால் அந்த காசு எப்படி உழைக்கின்றார்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனால் இங்க இலங்கைக்கு வந்தோன்னு ஒரு பகத்தான ஒரு வாழ்க்கை உண்டு. இழுத்து எழுகிறது, அப்படி மணிமணியா இழுத்து எழுகிறது. தெரிஞ்சு சொன்னது, நான் காசு வர முடியும், 50 லட்சம் தான், 25 லட்சம் தான் நீ கொண்டாடு. அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? யோசித்தாரு. இறையேசுவே பிரியமானவர்களே, அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. ஆவே இறையேசுவே பிரியமானவர்களே, பட்டாசு வெடிக்க வேண்டாம் நான் சொல்லவில்லை. ஆனா குறைந்த தொகையில வெடிக்கவில்லை. மாறாக அதை சேர்க்கின்ற தொகையை உங்களுடைய கிராமத்திலே கஷ்டப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அதுதான் இறை இறக்கத்தினுடைய செயல். அந்த செயலை இன்றைய நாளிலிருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள். அதுதான் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே மரமாற்றமாக இருக்கும், அர்த்தமுள்ள திருப்பலியாக இருக்கும். இன்றைய நாளிலே அழைக்க உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். ஏன்னு சொன்னால், பானையில இருந்தால்தான் அகப்பையில வரும் என்று சொல்லுவார்கள். நாங்க பார்க்கணும், இந்த கடற்கரை அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் விசுவாசத்தில் ஊண்டியவர்கள். உண்மையாக சொல்லுகின்ற விசுவாசத்தில் ஊண்டியவர்கள். ஆனா அந்த விசுவாசத்தை நாங்கள் என்ன செய்ய இருக்கின்றோம்? குறைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் குறைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது பிரியமானவர்களே, எங்களுடைய வழிபாடு அர்த்தமுடைய வழிபாடாக மாற வேண்டும் என்று சொன்னால், அந்த வழிபாட்டிலே நாங்கள் சிந்திக்கின்ற அந்த செயற்படுகின்ற அந்த செயற்பாடுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ வேண்டும். ஒரு நாணயத்திலே 2 பக்கங்கள் இருக்கின்றது, தலையும் இருக்கின்றது, பூவும் இருக்கின்றது. ஆகவே வாழ்க்கையும் வழிபாடும் சென்றும் சமாதானமாக செய்ய வேண்டியது. வாழ்க்கை இப்படி இருக்கின்றது, வழிபாடு பின்னுக்கு நிற்கின்றது நம்முடைய வாழ்க்கையில. ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நாங்கள் சீரியஸாக எடுக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் சீரியஸாக எடுப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது, சீரியஸானது. அது சீரியஸமாக இருக்க வேண்டிய விஷயங்களுக்கு நாங்கள் சீரியஸாக இருப்பது இல்லை.
ஆக நாங்கள் மற்றவற்றுக்கு நாங்கள் சீரியஸாக இருக்கின்றோம். சரியா? பாருங்கள், இந்த சினிமா ஸ்டார்களுக்கு பின்னால நாங்கள் தெரிகின்றோம், கிரிக்கெட் ஸ்டார்களுக்கு பின்னாலும் நாங்கள் தெரிகின்றோம். ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஸ்டார் என்று சொன்னால் இயேசுவாண்டவர் தான். அந்த இயேசுவாண்டவர் இந்த ரோமேயர்களுடைய திருமுகத்திலே அவரும் எங்களை மீட்பதற்காக தன்னுடைய உயிரையே எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாருக்கும் இல்லை என்று சொல்லப்படுகின்றார். அவர் எங்களையெல்லாம் ஒரு நண்பனாக நன்றியாக தேர்வு செய்கின்ற இறைவன் இயேசுவாண்டவர் எங்களுக்காக உயிரை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் அவர் கொடுத்த உயிருக்கு நாங்கள் பிரமாணிக்கமாக வாழுகின்றோம். யோசித்தார்கள், பிரமாணிக்கமாக நாங்கள் வாழுகின்றோம். பிரமாணிக்கமாக நாங்கள் வாழவில்லை என்று சொன்னால் சரி, இவ்வளவு காலமும் நாங்கள் பிரமாணிக்கமாக வாழவில்லை. ஆக இந்த ஆண்டிலிருந்து நாங்கள் பிரமாணிக்கமாக வாழும், இந்த நொடிப்பிலிருந்து நாங்கள் பிரமாணிக்கமாக வாழ வேண்டும். அதனால் ஒரு புத்தர் சொன்னாலே தன்னுடைய சீடர்கள் பார்த்து கேட்டாரா, வாழ்க்கை என்று சொன்னால் என்ன என்று கேட்டார். வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? வாழ்க்கை. அப்போ சில சிலர்கள் சொன்னார்களாம், வாழ்க்கை என்று சொன்னால் 100 ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கை என்று சொன்னார்கள். புத்தர் சிரித்து விட்டு சொன்னாலும் இதுவும் வாழ்க்கை இல்லை என்று சொன்னார். சிலர்கள் சொன்னார்கள் 60 ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்தாலும் திடகாத்திரமாக நாங்கள் வாழ்வதுதான் வாழ்க்கை என்று சொன்னார்கள். புத்தர் சொன்னாராம், இதுவும் வாழ்க்கை அல்ல, இதுவும் வாழ்க்கை அல்ல. சில பேர் சொன்னார்கள், நாங்கள் 70 ஆண்டுகள் நல்லவர்களாக இருந்து பிரமாணிக்கமான வாழ்க்கை வாழ்வதுதான் வாழ்க்கை என்று சொன்னார்கள். அப்போது புத்தர் சொன்னார், இதுவும் வாழ்க்கை இல்லை என்று சொன்னார். வாழ்க்கை என்று சொன்னா என்ன என்று கேட்கின்ற போது புத்தர் சொன்னாராம், வாழ்க்கை என்பது ஒரு மூச்சு. சரிதானே? இன்றைய நாளிலே படுக்க போற எனக்கு தெரியாது, நாளைய நாளே நான் வீட்டில் வந்தாண்டே எனக்கு தெரியாது, உயிரோடு இருப்பதாண்டே எனக்கு தெரியாது. நிச்சயம் தானே? என்ன நிச்சயம் தானே? ஆக நாங்கள் விடுகின்ற ஒரு மூச்சும் வாழ்க்கை. அந்த மூச்சு தான் இறைவனுக்கு கொடுத்திருக்கின்றார். அவனுடைய ராசியிலே உயிர் மூச்சை ஊதவே அவன் மனிதனாக புறப்படுத்தான் என்று சொல்லப்படுகிறார். அந்த உயிர் மூச்சை கடவுளுக்கு தந்திருக்கின்றார். உண்மை. ஆனால் அந்த உயிர் மூச்சினுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நாங்கள் அறியாமல் நாங்கள் இருக்கின்றோம். உயிர் மூச்சினுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். இந்த வரைக்கும் அறியாமல் இருக்கின்றோம். சில விலங்குகளை கேட்டு பாருங்கள், அப்படி என்ன செய்கிறாய் என்று கேட்கின்ற போது ஒன்றுமே செய்யாது. சரி, என்ன சாதித்து இருக்கின்ற, என்ன குறிக்கோளை வச்சிருக்கின்ற, ஒன்றுமே இல்லை. அப்படி என்று சொன்னால் வாழ்க்கைக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய எங்களுடைய பெற்றோர்கள் என்ன வழியை அவர்கள் காட்டுகின்றார்கள்? விசுவாசத்தின் ஒளியிலே என்ன வழியை காட்டுகின்றார்கள்? நிச்சயமா யோசிப்பாருங்க. அவை பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வழிபாடு ரெண்டும் அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இறை இலக்கத்தின் நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல பிள்ளைகளாக இறை இலக்கத்தை சுவைத்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். கடவுளை சுவைத்தவனால் தான் கடவுளை பற்றி எடுத்து சொல்ல முடியும். என்ன அரிசகோதரர்கள் இருக்கின்றார், இங்க பங்கு தந்தை இருக்கின்றார்கள், மறையாசிரியர்கள் இருக்கின்றார்கள். யாரெல்லாம் இறைவனை சுவைத்தவர்களால் தான், அனுபவித்தவர்களால் தான் இறைவனை பற்றி சொல்ல முடியும். ஐஸ்கிரீமை பற்றி தெரியாதவனுக்கு நான் ஐஸ்கிரீமை பற்றி சொல்லி பிரயோசனம் இல்லை. ஸ்ட்ராபெரி பழத்தை தெரியாதவனுக்கு ஸ்ட்ராபெரி பழத்தை சொல்லி நான் எந்த ஒரு அர்த்தம் அல்ல. ஆக அந்த இறைவன் இயேசுனுடைய அந்த ஆண்டவருடைய வாழ்க்கையை அவனுடைய வாழ்க்கையை சுவைத்திருக்கிறது. அதான் என்னுடைய ஆழமான விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை. பாருங்க, 30 வருஷ போர், நாங்கள் போரிலே பிறந்தவர்களா? 30 வருஷ போரிலே வந்து நாங்கள் பிறந்திருக்கின்றோம், நாங்கள் அனுபவிச்சிருக்கின்றோம் என்று சொன்னால் பாருங்க, கடவுளுடைய அன்பை நாங்கள் சுவைத்திருக்கின்றோம். கடவுள் எங்களுடைய உயிரை காப்பாற்றி இருக்கின்றார். அதற்பட்ட இடப்பெயர்களை சந்திச்சிருக்கின்றோம். பக்கத்துல செல்வளந்து இருக்கின்றது, பக்கத்துல சியாம கட்டி அடிச்சிருக்கின்றது, பக்கத்துல குண்டுகள் எல்லாம் விழுந்திருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட நாங்கெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் என்னத்துக்காக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம்? கடவுளுடைய அன்பை நாங்கள் சுவைத்திருக்கின்றோம். அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் அதனுடைய தத்துவம், அர்த்தமாக இருக்கின்றது. அது பிரியமானவர்களே, இந்த இறையிலக்க ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்ற வேண்டும். அதான் இந்திய நாள் முதல் நாள் மறையுறையிலே நான் உங்களுக்கு சொல்லுகின்ற விடயம் இதுதான். உங்களுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய சாட்சியம் நிறைந்த வாழ்வு மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும்.
பிரியமானவர்களே, அந்த ஒளியாகி அந்த வாழ்வை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். உள்ளத்திலே உணர்ந்து கொண்டால்தான் அந்த வாழ்க்கை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்கின்ற போது அது அர்த்தம் நிறைந்த ஒரு வழிபாடாக இருக்கின்றது. அந்த அர்த்தம் நிறைந்த வழிபாடை நாங்கள் இனிவரும் காலங்களிலே நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி பிறருடைய ஆசீர்வாதத்தையும் பிறருடைய மரத்தையும் கேட்டு தொடர்ந்து இந்த ஜோசவாஸ் அன்பியத்தோடு சேர்ந்து நாங்களும் ஒருவருக்காக சபித்து மன்றாடிக் கொள்ளுவோம். இதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். இப்போது அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் இறைவன் பாதம் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். இரக்கமுள்ள தந்தையே இறைவா, அன்னையை மகிமைப்படுத்தும் முகமாக ஒரே சமூகமாக விழா கொண்டாடுவதற்கு நவநாளை ஆரம்பித்துள்ள நாம் இந்நவநாள் காலங்களில் முழு மனதோடு பங்கு கொண்டு இறை வார்த்தைகளை கேட்பதிலும் அதை எமது வாழ்வில் கடைபிடித்து வாழ்வதற்கும் உமது ஆவியின் அருளை அனைவர் மேலும் பொழிந்தருளும். மேலும் இந்நவநாள் காலங்கள் எவ்வித இடையூறுகளோ தடைகளோ ஏற்படாமல் நல்ல முறையில் நிறைவுறுவதற்கு நீரமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல தந்தை இறைவா, உமது அளவற்ற பேரிரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளவும் அந்த இரக்கத்தை நாளாந்த வாழ்வில் கண்டுணர்ந்து கொண்டு பிறர் மட்டிலும் இரக்கம் காட்டுபவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய வரங்களை எம்மேல் பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயனாகிய இறைவா, உமது இரக்கத்தை உலக மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு திருச்சபையை ஏற்படுத்தி அதை வழிநடத்தி வருவதற்காக நன்றி கூறுகின்றோம். திருச்சபையின் பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் உமது இரக்கத்தின் கருவிகளாக செயல்பட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமை மிக்க இறைவா, நாட்டு மக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் உம்மிடம் வேண்டுகின்றோம். மக்களின் தலைவர்களாக செயல்படும் இவர்கள் தமது பொறுப்புகளின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக மக்களுக்கு நீதியுடனும் நேர்மையுடனும் பணிபுரிவதற்கு உமது அருளை பொழிந்து வழிநடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சரிவம் இரக்கம் உள்ள ஆண்டவரே, இன்றைய முதல் நாள் வழிபாட்டில் பங்கு கொண்டு பல்வேறு தேவைகளோடு இங்கு வந்துள்ள ஒவ்வொருவரையும் கருணையுடன் கண்ணோக்கியருளும். அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் கேட்கும் வேண்டுதல்களை உமது சித்தத்திற்கு அமைய அவர்களுக்கு வழங்கி ஆசீரளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளை பார்த்து மௌனமாக இறைவன் பாதம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவன், உங்களுடைய திருப்பலியை தெய்வீக நிறைந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து சபித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் நிறைவாக ஆஸ்பதியும் ஆண்டவரை, இன்றைய நாளிலே இரக்கத்தை வாழ இழக்கும் வழிபாடாக என்று கண்ட கருப்பொருளை நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம். அது எங்களுடைய வாழ்வு அனைத்தும் வழிபாடாக அமைய அந்த வழிபாட்டிலேயே சுரக்கின்ற அந்த இரக்கம் எங்களுடைய மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் சுரக்க கிருபை கொண்ட ஆண்டவரை,
இறக்கத்தின் வெளியாண்டிலே நாங்கள் பிறனை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்திருந்த ஆண்டவரே, நல்லதையே நினைத்து நல்லதையே சிந்தித்து நல்லதையே எங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படுத்தக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் உலகம் கொடுத்திருந்த ஆண்டவரே, இன்றைய நாளிலே சிறப்பாக தங்களுடைய வழிபாடுகளாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பியத்தையும் அவருடைய குடும்பங்களையும் உம்முடைய பிரச்சனத்திலே பாதத்திலே வைத்து ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம். இவர்கள் உம்முடைய பிரச்சனத்தை உணர்ந்தவர்களாக தங்களுடைய என்னென்ன கருத்துக்களுக்காக இந்த திருப்பணியை ஏற்றுக் கொடுக்கின்றார்களோ அந்த கருத்துக்கள் நிறைவேறவும் இடாமே அவர்களுக்கு ஒரு உண்மையாக இருந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் என விசுவாசத்தினடியிலே வளர்த்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கண்டி கேட்கின்ற நல்ல தகப்பனே. ஆமென்.